ஒன்றா ரெண்டா தளபதி விஜய் அவர்கள் நீட்டாக கோட் சூட் போட்டு பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காரு. சொல்லப்போனால் தளபதி விஜய்னு இல்லை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய். ஸோ தளபதி விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஸோ நம்மளுக்கு டக்குன்னு அதுதான் வருது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டாக கோட் சூட் போட்டு நான் வேலை பார்க்க போகிறேன், நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு வந்திருக்கிறாரு. மக்களுக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு வந்திருக்காரு. அப்போது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த வேலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக கவனிக்க ஆரம்பிக்கலாம். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சோ, அதுபோல் அவர் செய்யக்கூடிய செயல்முறைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்க அதை மகிழ்ச்சிகரமாக தளபதி விஜய் அவர்கள் வச்சுக்கிறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம கவனிச்சுன்னு இருக்கிறோம். ஸோ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வர உடனே கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. 200 யூனிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு அடுத்த செயல் திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட 717 கடைகள், கிட்டத்தட்ட டாஸ்மார்க் கடைகளை மூடியிருக்காரு. ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை மூடியிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஸ்கூலு காலேஜு இந்த ரொம்ப கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் மசூதி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீ ஒயின் ஷாப் வைக்கும் பொழுது அதை கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கே கொஞ்சம் காண்டாக இருக்குது, வெறியாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. ஸோ தளபதி விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் நீட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, ப்ராப்பரான வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வேலையில் இப்போது நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். பெரும்பான்மையை நிரூபித்து அடுத்த 5 வருஷத்துக்கு நான் தான் அப்படின்னு நிற்கிறாரு. இன்னும் மற்ற நபர்கள் இந்த பக்கம் டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள் அனைத்துமே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது முதலமைச்சர் எல்லாரையுமே போய் நீட்டாக அரவணைச்சு எல்லாருக்குமான அரசியலை நான் செய்வேன் அப்படின்றத ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை பெற்றுக்கிட்டாரு. ஒரு விதத்தில் தளபதி விஜய் இப்போ முதலமைச்சர் விஜய் இப்படி போய் பார்க்கலன்னா ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் சொன்னாலும், இன்னொரு பக்கம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கப்படுதுன்னா, மக்கள் மனதில் இருந்த அந்த தீராத வெறுப்பு உணர்வை தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்கும் போகும் பொழுது அந்த வெறுப்புணர்வு கண்டிப்பாக குறையுது. ரொம்ப ஏட்டியும் போட்டியுமாக இருந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வெறுப்புணர்வு குறையிற அளவுக்கு மைண்டில் ஏற்றிருப்பாங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் சென்று சந்திச்சிருக்காரு அப்படின்றது ஒரு வெறுப்புணர்வை குறைக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஒரு தீவிர தளபதி ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இது பிடிக்காத காரியமாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சத்தம் போட்டுட்டு டைரெக்டாக போய் இப்போ மீட் பண்ணுறீங்களே அப்படின்னு பிடிக்காம கூட இருக்கலாம். அவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, மக்கள் முதல்வராக மாறி இருக்கார். இதுக்கு முன்னாடி தளபதி அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் தற்பொழுது மக்களுக்கான முதல்வராக மாறும் பொழுது அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடியவர் தான் தலைவர். எதிரியாக இருந்தாலும் நேசிக்கக்கூடியவர் தான் தலைவன். அப்போ அந்த இடத்திற்கு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் தலைவன் விஜயாக மாறி இருக்காரு. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு வெறுப்பு இருந்தாலும் அந்த வெறுப்பை ஓரம் கட்டிட்டு வெறுப்புணர்வு இல்லாமல் மக்களை நேசிக்கக்கூடிய, எதிர்கட்சி தலைவர்களை நேசிக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரடியாக சென்று பார்த்துருக்காரு. மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரான இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சரான ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வைகோ ஐயா அவர்கள் மதிமுக அந்த கட்சி தலைவருடைய வைகோ ஐயா அவர்களை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பார்த்துருக்குறாங்க. அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை போய் பார்த்துருக்காங்க. ஸோ இவர்களை இப்படி வரிசையாக ஐயுஎம்எல் கட்சி தலைவர்களை நேரடியாக போய் பார்த்துருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட தலைமைகளை கூட்டணியாக அமைச்சு அவங்களையும் நேரடியாக பார்த்துருக்காரு. அடுத்தடுத்த நிலைமைகள் போக போகுது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய ஆதரவையும் பெற்று
சொல்லப்போனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்கிட்ட ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் பார்க்க முடியுது. ஐயா வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் சொடக்கு போடுற அளவுக்கு விஜய் அவர்களை நீட்டாக அந்த அளவுக்கு அவங்க உள்ளார்ந்து ஒரு ஹாப்பியாக ஒரு குதூகலமாக ஹாப்பினஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முதலமைச்சர் வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் மனதில் ஒரு கரிஷ்மாட்டிக்காக உள்ளார்ந்து ஒரு லீடராக தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. கூடிய விரைவில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அரசியலுக்கு வந்துட்டாரு. கட்சியே ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தார். பிரளயமே நடந்து போச்சு. அதுக்கடுத்து இவர் எல்லா தொகுதியிலும் போட்டியிட மாட்டாருங்க. முதல்ல எல்லா தொகுதிக்கும் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னாங்க. வேட்பாளர்கள் அறிவிச்சாச்சு. ஒரு சீட்டு கூட, ஏன் 10 சீட்டு கூட வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 108 சீட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார். முதலமைச்சராக நீடிக்க மாட்டாருங்க. அவர் இது தொங்கு சட்டசபையை ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி நீடிக்குது. அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. அடுத்து அவர் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க மாட்டார். 6 மாதம்தான் இருப்பார். அதுக்கு மேலே 6 மாதம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். 5 வருஷம் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரியே தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாரா? ஒரு கூத்தாடிக்கு, ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு என்ன இருக்குது, என்ன தெரியும் அப்படின்னு ஈவன் தோ ஜட்ஜஸ் முதற்கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவர்கள் எல்லாருமே அங்கே பழைய கால அரசியலை பார்த்து 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 அதை பழகி போன நபர்களால் புதுவிதமான ஒரு அரசியலோ புதுவிதமான ஒரு மாற்றத்தையோ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போது தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஒவ்வொன்றா எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு, டாஸ்மார்க்லாம் ஓரம் கட்டுறாரு. கிட்டத்தட்ட 700 டாஸ்மார்க் இது ஏற்கனவே கவர்மெண்ட் உத்தரவு ஏற்கனவே கோர்ட் உத்தரவு போட்டுச்சு, அதனால தான் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட மக்களுக்கான பாதுகாப்பையும் அவர்களுக்கான வருமான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் வகையில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பணி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஸோ நம்ம ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறோம். நல்லதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம், அல்லதை யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லுவோம். தளபதி விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வேலையை அருமையாக செஞ்சிட்டு இருக்காரு. முதலமைச்சர் அப்படின்றது வேலை, அதை நோட்ஸ் எடுக்கணும், அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ வெளிப்படையாக விஜய் வந்ததுனால, முதலமைச்சராக பொறுப்பேற்றதுனால அனைத்து தரப்பினரும், குறிப்பாக சின்ன சின்ன பசங்க எல்லாருமே சட்டசபையை ஒரு படம் பார்க்குற மாதிரி, சட்டசபையில் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் வீடியோஸ், 1 மணி நேரம் வீடியோஸ், 1/2 hour வீடியோஸ், 2 hours வீடியோஸ் வந்துச்சுன்னா அதை ஒரு படம் பார்க்குற மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லணுன்ற ஏற்படுத்தக்கூடிய இந்த செயல்முறைகள் ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து செயல்படுங்க. நல்லதை வெளிப்படையாக சொல்லுவோம், அல்லதை யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு டேக் பண்ணி கட்டாயம் சொல்லுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் தளபதி. தேங்க்யூ ஸோ மச்.